உங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. அவ எப்ப பார்த்தாலும் இவன் முகத்துல வந்து காலை வச்சு வச்சு அடிச்சுட்டே இருப்பான். அது எனக்கு பிடிக்கல. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால அவளோட காலை புடிச்சு கடிச்சு வச்சுட்டு. நீங்களா? இவனோட முகத்துல அடிக்கலாமா சார்? அவளோட காலை எடுத்து பாப்பா முகத்துல வைக்கலாமா? அது தப்பு இல்லையா? சொல்லி சொல்லாங்க. நீங்க என்ன போய் கடிச்சு வச்சுட்டேங்கறீங்க? சொல்லி பார்த்தேன் சார். அவ்வளவு டென்ஷன். அடுத்தவர்கள் ஏற்படுத்தக்கூடிய காயத்தை கூட தாங்கிக் கொள்ளாத தாய்மார்கள் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துல இன்றைய ஜென்ரேஷன் தாய்மார்கள் எப்படி இருக்காங்கன்றதை பாருங்கள். என் குழந்தைய வந்து சொல் பேச்சு கேளாமையால் நான் வந்து காலை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுலேருந்து என்ன தெரியுது? படிப்பறிவு இருந்தால் மட்டும் போதாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை ஒரு குழந்தையை எப்படி கேர் பண்ணிக்கணும், எப்படி பார்த்துக்கணுன்றதை பழகலை. நீங்கள் படிச்சுட்டா மட்டும் ஒரு ஆஃபீஸில் ஒரு துறையில் வேலை பார்க்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பழகி அது ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் வந்து பெரிய அளவில் கோவப்படுறது. அதே கோவத்தை கொண்டாந்து ஒரு குழந்தைய மேலே வீட்டில் இருக்கவங்க மேலே கட்டுறது. இது வந்துட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள்கிடையே இது வந்து இருக்குது. அப்போது வந்து அந்த சமுதாயம் என்பது எப்படி போய்கிட்டு இருக்குன்ற பாருங்கள். படிப்பறிவு எல்லாத்தையும் மாற்றுது. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு தாய்மார்களுக்கு ஒரு குழந்தையை கேர் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்த சமுதாயம் இன்றைக்கி வந்து படிப்புன்னு போயிட்டு அந்த படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு சமுதாயம் அந்த நாட்டு நடப்பு எதுவுமே வந்து தெரியாமல் இன்றைய சமுதாயம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சி அப்படின்னா நேரம் அவங்க வந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனால் இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? எல்லாருமே வந்து பொதுவாக பழக்க வழக்கங்களை கற்றுக்குங்க. ஒருத்தரை எப்படி பார்த்துக்கணும், பாதுகாப்பாக கேர் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். இந்த சமுதாயம் எல்லாமே வந்து ஒரு சிறு விஷயத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத இந்த ஜென்ரேஷன் தாய்மார்கள் இருக்கிறாங்கன்றது இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து முழுமையாக பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து மாறணும் அப்படின்றது தான்